Hi guys, welcome back to Facts in Cricket Tamil. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நீங்க தான் இந்த வீடியோக்கு ஆன்சர் சொல்லணும். நான் ஏன் இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு கடைசில புரியும். சின்ன பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டு ரோட்ல அவங்களுக்கு பிடிச்ச ஐபிஎல் டீமோட ஜெர்சியை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பிளேயரை டீம் பிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச பிளேயரோட நேம் வச்சுக்கிட்டு ஒரு வழியா ரெண்டு டீமையும் பிரிச்சிடறாங்க. கடைசில ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கான் ஆர்சிபி ஜெர்சி போட்டுக்கிட்டு. அவன் ஆர்சிபி ஜெர்சி போட்டறனால கோலி இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த குட்டி பையனை என்னோட நேம் கோலி இல்லன்னு சொல்றான். அப்புறம் உன் நேம் என்னதுன்னு கேட்கும்போது என்னோட நேம் ஓம்கார் பட்வர்தன் அப்படின்னு சொல்றான். அப்படி கூப்பிட்டா மட்டும் தான் நான் விளையாட வருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை பார்த்துட்டு மத்த எல்லா பசங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு விராட் கோலி வராரு. விராட் கோலி அந்த குட்டி பையன் தோல்ல கையை போட்டுட்டு நேம பார்க்காத கேம பாரு அப்படின்னு சொல்லுவாரு. இதை ஏன் இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா 2023 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகி இந்தியாவுக்கு கேப்டன் பண்ண ரோஹித் சர்மா எல்லா மேட்சுமே ஜெயிச்சிட்டு வந்தாரு. மத்த எல்லா டீமே பயப்பட வச்சதே நம்ம இந்தியன் டீம் தான். ஆஸ்திரேலியா கூட ஃபைனல்ல தோத்ததுக்கு அப்புறம் தோனி மட்டும் தான் நல்ல கேப்டன், ரோஹித் சர்மாக்கு கேப்டன்ஷிப்பே பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவை தரகுறவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தோனி நல்ல கேப்டன் தான் நான் இல்லன்னு சொல்லல. ஆனா ரோஹித் சர்மால தான் மேட்ச் தோத்துன்னு சொல்றது எந்த விதத்திலுமே நியாயம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா 100% அவரோட வேலையை கரெக்டா பண்ணாரு. இதுக்கப்புறமும் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பத்தி தப்பா பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.